வணக்கம், நான் உங்கள் அல்ஸ்டன் ஆண்டனி. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ChatGPT Atlas. ஏஐயில் லேட்டஸ்ட்டாக நடக்கிற டெவலப்மெண்ட்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும் மற்றவங்கள, இல்லை உங்களுக்கு எப்படி அந்த ஏஐ யூஸ் பண்ணணும்னு நினச்சா எல்லாமே இந்த சேனலில் கவர் பண்ணுவேன். ChatGPT Atlasம் அதே மாதிரி தான். உண்மையை சொல்ல போடணும்னு சொன்னால் ChatGPT Atlas எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா Perplexity Comet ப்ரௌசருங்கிறது ஜஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே வந்து இதை எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே கவர் பண்ணிட்டேன். பேசிக்காக Perplexity மூலமாக ஒரு ஏஐ ப்ரௌசர் கொண்டு வந்து அது விண்டோஸ்க்கும் மேக் ஓஎஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இன்விடேஷன் மூலமாக ஃப்ரீயாகவே அக்சஸ் கொடுத்து எல்லாமே செஞ்சுட்டேன். இப்போ சேம் கான்செப்ட், சேம் இது. நீங்கள் வேணால் அந்த வீடியோ நான் லிங்க்கில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக்கும் பண்ணிக்கொள்ளலாம் நீங்களும் உங்கள் ப்ரௌசர். நான் பேசிக்காக இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதே இந்த Comet AI ப்ரௌசர் மூலமாக தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன நடந்திருக்குன்னா ChatGPT அதே கான்செப்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அதே என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏஐ ப்ரௌசர். இது வந்து வெறும் ஒரு ப்ரௌசரை க்ரியேட் பண்ணிவிட்டு ஏஐ ஃபீச்சர்ஸ் அதுக்குள்ளே கொண்டு வராமல் ஏஐ அவங்க க்ரியேட் பண்ணி எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ப்ரௌசர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படின்னு சொன்னால் இது எல்லாமே ஏஐ ஃபர்ஸ்ட்னு கிரியேட் ஆனதுனால நிறைய ChatGPTயில் உள்ள ஃபீச்சர்ஸ் இல்லை ஏஐ வச்சு உங்கள் ப்ரௌசரில் நிறைய ஒர்க்கும் பண்ணிக்கொள்ள முடியும், நிறைய ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலும் பண்ணிக்கொள்ள முடியும். என்னென்னு சொல்கிறேன்னு பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு லிமிட்டேஷன் ChatGPTயில் இப்போ என்னென்னா, இது வந்து வெறும் மேக்ஓஎஸ்க்கு மட்டும்தான் அவைலபிள். நீங்கள் விண்டோஸ் யூசர்னா அவைலபிள் இல்லை. அந்த கேஸில் நீங்கள் சேம் ஃபீச்சர்ஸை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், கொஞ்சம் ஏஐ வச்சு யூஸ் பண்ணணுச்சா Perplexity Comet AI ப்ரௌசர் ஃப்ரீ டவுன்லோட் பண்ண முடியும். நான் வீடியோ லிங்க்கில் போடுறேன், அதை நீங்கள் வேணால் இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ChatGPTனாவே நார்மலாக அப்படி தான் பண்ணுவாங்க. மேக் ஓஎஸ்க்கு விழுவாங்க, ஐஃபோனுக்கு விடுவாங்க. எப்போயுமே விண்டோஸ் ஆண்ட்ராய்டை செகண்ட் ப்ரையாரிட்டியை தான் வச்சுருப்பாங்க. இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா நீங்கள் மேக் ஓஎஸ் வச்சுருந்தீங்கன்னா டிரெக்டாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை என்ன மாதிரி நீங்களும் விண்டோஸ் யூசர்னு சொன்னால் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபீச்சர்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோ ஆக்சுவலாக விண்டோஸ்க்கு வந்தோடனே நான் கம்பேரிஷன் வீடியோவும் ரெண்டுக்குமே சேர்த்து நான் செய்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் என்ன மெயின் டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி Comet AI ப்ரௌசரை ஓப்பன் பண்ண அசிஸ்டன்ட்னு Perplexity AIயோட வந்துடுறது. சேம் இது இங்கே இடத்துல Ask ChatGPTன்னு வந்துடுது. Ask ChatGPTல போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் ChatGPT ப்ரௌசர் சைட் நான் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது போக நீங்கள் ப்ரௌசரில் என்னென்ன ஓப்பன் பண்ணுறீங்களோ, என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே அந்த ChatGPTக்கு தெரியும். ஸோ அதை வச்சு கிளியராக ஆன்சர் பண்ணலாம். இது நிறைய ஏஐ பேஸ்ட் பிளகின்ஸ், ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் பிளகின்ஸ்கள் எல்லாம் யூஸ் இல்லாமல் ஆக்க போகுது. ஏன்னா இதை வச்சு தான் நிறைய பிளகின்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெர்லின் ஏஐ அந்த மாதிரியெல்லாம் நிறைய இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே யூஸ் இல்லாமல் போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெமரி எல்லாமே இருக்க போகுது. ஸோ நான் நேற்று என்ன ப்ரௌசரில் யூஸ் பண்ணேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா நான் லாஸ்ட்டாக டிஎன்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக என்னென்ன டேப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இல்லை என்னென்ன மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தேன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அதில் போய் கேட்டாலே போதும். அதே ஆட்டோமேட்டிக்காக ரிமெம்பர் பண்ணி உங்கள் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு எஸ்டர்டேக்குள்ளே போயிட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க டேப் எல்லாத்தையும் சொல்லும். அது போக அதை ஓப்பன் பண்ணணுன்னாலும் அதை ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். பேசிக்காக என்ன சொல்லணும்னா அது எல்லாமே ரிமெம்பர் பண்ணிக்கொள்ளும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் சேட் பண்ணுற மூலமாகவே அது மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெயின் ஆக்ஷன், நான் Perplexityயோட மெயின் ஃபீச்சராகவும் சொன்னது அது தான். ஆட்டோமேட்டிக்காக இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசானில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணுது, செக் இட் பண்ணுது, கம்பேர் பண்ணுதுன்னு நான் காமிச்சிருந்தேன். அதே ஃபீச்சர் தான். பேசிக்காக இது எப்படின்னா ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இது எங்கே இதாகுதுன்னு சொன்னால் ப்ரோ ப்ளஸ் மெம்பர் பிஸ்னஸ் அக்கௌண்ட். நீங்கள் ஃப்ரீ ChatGPT வச்சுருந்தா இந்த ஃபீச்சர் இல்லை. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொன்னால் நீங்கள் என்ன டாஸ்க்குனாலும் அதுகிட்ட செய்ய சொல்லலாம். ஜஸ்ட்டு டைப் பண்ணுறது மூலமாகவே அது போய் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஜிமெயிலில் இருக்கிறேன், எனக்கு இன்னைக்கு ரிசீவ் ஆன மெயில் எல்லாத்தையுமே வாசித்து பார்த்து எதெல்லாம் முக்கியம், எதெல்லாம் ஸ்பேமு, எதெல்லாம் நீ யூஸ் பண்ணணும்னு நான் ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டால் அதே நம்ம ஜிமெயில் போயிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி சம்மரைஸ் எடுத்து எல்லாத்துக்கும் ஒரு டிஎல்டிஆர்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இல்லை நான் வந்து ஒரு அமேசான் வெப்சைட்டில் போயிட்டு நான் ஒரு மொபைல் ஃபோன் ஒரு 10,000 ருபீஸ்க்குள்ளே வாங்கணும், கேமரா நல்லா இருக்கணும், ரேட்டிங் நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுன்னு சொன்னால் அதே அந்த ஆக்ஷனை உங்களுக்கு முடிச்சு கொடுத்துரும். இல்லை நான் வந்து சென்னைக்கு ஒரு ட்ரிப் போகணும்னு நினைக்கிறேன், நான் வந்து அப்போ எது பெஸ்ட்டான ட்ராவல் ஆப்ஷனு,
பண்ணி எதில் ட்ரெயின் பெஸ்ட்டாக இருக்குது, பஸ்ஸுக்கு எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா புக்கிங்க்கு போய் GoBioXக்கு போயிட்டு இதிலெல்லாம் போய் செக் பண்ணி அதை கொடுத்துரும். பேசிக்காக என்ன நான் இங்கே சொல்ல வரேன்னு சொன்னால், ஈவன் கிரேசி இது நான் மறந்துட்டேன், இதில் பெர்ப்ளெக்சிட்டியில் பண்ணியிருந்தேன், எக்ஸாம்ஸே ஆட்டோமேட்டிக்காக அதே பண்ணும். ஒரு குவிஸ் இருக்குது, அதில் இது பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஏஐ மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸாம் பண்ணும், குவிஸ் பண்ணும். எத்திக்கலாகவும் சேஃபாகவும் பயன்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபீச்சரையும் இப்போ ChatGPTமே பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து கர்சரை வந்து எப்பயுமே ஒரு கண்டெக்ஸ்ட் கொடுக்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது வந்து நிறைய இதெல்லாம் நான் சொன்னது அந்த நிறைய எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் இல்லாமல் போகிற ஒர்க் தான். எதையாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஹைலைட் பண்ணிவிட்டு அதில் இருந்து ChatGPT ஏதாச்சும் செய்ய சொல்லலாம். ஸோ நிறைய நேரம் இமெயில் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ரீரைட்டுக்கு, சம்மரைஸ்க்கு, எக்ஸ்பேண்டுக்கு எல்லாமே செய்யலாம். ஆனாலும் உங்களுக்கு கண்ட்ரோலும் கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில வெப்சைட்டில் ChatGPTயை யூஸ் பண்ணாத, இது வந்து பேங்கிங் வெப்சைட்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரைவசி ரீசன் நான் கொடுக்காம வேணாம்னு நினைக்கிறதுக்கெல்லாம் நாட் அலவுட் பண்ணிடலாம். அது போக இன்னொன்று சொல்லிடுறாங்க, இன்காக்னிட்டோ மோட் ஓ ப்ரைவேட் மோடுன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக ப்ரௌசரில் இப்படி ரைட் கிளிக் பண்ணாலும் போய் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் இதுக்குள்ளே போயும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அந்த மூடுக்கு நம்ம போனாலுமே எதுவுமே ரிமெம்பர் ஆகாது. ChatGPTலேருந்து நீங்கள் லாக் அவுட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வேணாலும் செஞ்சிடலாம். ஸ்மார்ட் சர்ச்சஸ் கொண்டு வந்துடுறாங்க. பேசிக்காக இதெல்லாம் கூகுளுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வர்றது. ஏன்னா ப்ரௌசர் மூலமாக ChatGPT மூலமாக தான் நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வேணால் ஏஐ மூடில் சர்ச் பண்ணிக்கொள்ளலாம், இல்லை வெப் மூடில் இமேஜ் மூடு, வீடியோ மூடு அந்த மாதிரியெல்லாம் சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் ChatGPTயை ப்ரௌசர் லைக் நான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதிலேருந்தும் பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் ஆகும், இங்கேருந்தும் பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் ஆகும், எல்லாமே இதாகிற மாதிரி நீங்கள் ஈஸியாகவே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரிமெம்பரும் பண்ணும். ஸோ இது தான் உங்களோட லேண்டிங் பேஜ். நான் இந்த லிங்க்கையும் கொடுக்குறேன். அது போக ஒரு 2 minutes வீடியோவும் செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஒரு 20 minutes வீடியோவும் OpenAI சேனலில் அட்லஸை பற்றினது இருக்குது. நான் அதோட லிங்க்கையுமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது 1 minute, இதில் லைவ்னு ஒரு செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா 22 minutesக்கு அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண வீடியோவும் இருக்குது. நான் அதையும் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன். அது போக ஒரு பிளாக் போஸ்ட்டில் டீப்பாக அது என்னென்ன பண்ணுங்கிறது எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொன்னதை எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கிறான்னு பார்க்குறேன். பர்சனலைஸ் சஜஷன் நான் சொல்லியிருக்கேன், ஆஸ்க் ஃபார் எனிதிங் சொல்லியிருக்கேன், மோர் கேப்பபிலிட்டி, மெமரியை வச்சு அது சொல்ல, இந்த இன்கம்ட்ட மூடில் அது ரிமெம்பர் பண்ணாத ஃபீச்சரை கவர் பண்ணியிருக்காங்க, நாட் அலவுட் ஃபீச்சர் கவர் பண்ணியிருக்காங்க, ஏஜென்ட் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் டூ பண்ணுங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இது தான் ரைட் நவ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவங்க பெட்டர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க, மல்டி ப்ரொஃபைல் சப்போர்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, டெவலப்பர்ஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணுறது. அந்த ஆப்ஸ் அட்லஸில் பார்த்தோம். ஏன்னா ரீசெண்டாக ஸ்பாட்டிஃபை ஓப்பன் பண்ண மியூசிக் லிஸ்ட்டை, ஸோ அந்த இதுகள் மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி இது விண்டோஸ்க்கும் வரும். வந்துச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து இதை தனியாக ஒரு டெமோ வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். அது போகாமல் இந்த பெர்ப்ளெக்சிட்டி காமெட் ஏஐ ப்ரௌசர் நான் இது ஆக்சுவலாக இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களே பார்த்தா தெரியும். இது தான் பெர்ப்ளெக்சிட்டி காமெட்டோட ஏஐ ப்ரௌசர். இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன்னா இதில் நான் செஞ்சேன்னு கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதே எல்லாத்தையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும், எல்லாமே இது பண்ணும். ஸோ இந்த இதோட டிரெக்டாக நான் ஏற்கனவே யூஸ் பண்ணுறனால டிரெக்டாக கம்பேர் பண்ணியும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஏஐயில் நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். நன்றி.